கன்னிகா தில்லோன்னு எழுதி ஜெயபிரசாத் தேசாய் டைரக்ஷன்ல டாப்ஸி பண்ணு, விக்ராந்த் மாசே, சன்னி கௌஷல்லாம் நடிச்சு 2021ல ரிலீஸ் ஆன ஹசின் தில்ருவாவோட சீக்வலா இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஹிந்தி ரொமான்டிக் சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான் ஃபிர் ரஹி ஹசின் தில்ருபா. ஆக்சிடென்டலா நடந்த ஒரு கொலைய இன்டெலிஜென்ட்டா ஒரு நாவல்ல வர மாதிரியே கவர் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்து தாய்லாந்து போய் ஃப்ரெஷ்ஷா ஒரு லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்க டாப்ஸி அண்ட் விக்ராந்த் மாசே லைஃப்ல தாய்லாந்து போறதுக்கான பாஸ்போர்ட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகுறதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுன்னு இருந்த அவங்க லைஃப்ல முடிஞ்ச அந்த கொள்ளைய மறுபடியும் தோண்டி எடுத்து கொலை செய்யப்பட்டவருக்கு நெருக்கமான ஒரு போலீஸ் அவங்கள துரத்த அதுக்கப்புறம் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஈவெண்ட்ஸ் தான் இந்த ஃபிர் ரஹி ஹசின் தில்ருபா. இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 12 minutes. இது ஹசின் தில்ருபாவோட ப்ராப்பர் சீக்வல். அது பார்த்துட்டு பார்த்தாதான் கண்டிப்பா இதுல வர கனெக்டிவிட்டிஸ்லாம் புரியும். படம் ஆரம்பிச்சது பார்ட் 1 மாதிரியே நல்லாவே ஸ்டார்ட் ஆச்சு. முடிஞ்ச ஒரு ஸ்டோரியை கம்மா போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் அது ஃபோர்ஸ்டா இல்லாம ப்ராப்பர் கண்டினியூஷனாவே இருந்துச்சு. என்னதான் நடக்குங்கிற சஸ்பென்ஸை நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் மைனரா சில லேக்ஸ் இருந்தாலும் ஃபேர்லி எங்கேஜிங்கா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் அதை விட இன்னும் நல்லாவே எங்கேஜிங்கா போச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல மோஸ்ட் இம்ப்ரெசிவே கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் தான். ஈஸியா கெஸ் பண்ண முடியாத மாதிரியும் இப்படிலாம் பண்ணுவாங்களான்னு நினைக்க வைக்கிற மாதிரி அன்பிரெடிக்டபிளா இருக்கும். சேம் மேஜிக் இந்த பார்ட்லயும் ரிப்பீட் ஆயிருக்கு. டுவர்ட்ஸ் அண்ட் நல்லாவே கிரிப்பிங்கா கொண்டு போய் நல்லாவே முடிச்சிருக்காங்க. டாப்ஸி கிளாமரஸ் அண்ட் செடக்டிவ் ரோல் சேம் லைக் ஃபர்ஸ்ட் பார்ட் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எமோஷனல் சீன்ஸ்லாம் அல்டிமேட்டு. விக்ராந்த் மாசேக்கும் ஈக்குவல் ஸ்கிரீன் ஸ்பேஸ், காமன் செட்டில் பெர்ஃபார்மன்ஸ். சன்னி கௌஷல் ஃபர்ஸ்ட் இன்னசென்ட்டாகவும் அதுக்கப்புறம் ஒரு சேஞ்ச் ஓவரோடவும் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. த்ரூ அவுட் த ஃபிலிம் இவங்க 3 பேருக்கும் நல்லாவே ஸ்கோப் இருக்கு. அதை யூஸ் பண்ணி செம்மையா பெர்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க. அதர் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் சின்ன ரோல்னாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட், சினிமேட்டோகிராஃபி, எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லாமே செம. அங்கங்க சில செக்ஷுவல் கண்டென்ட் சீன்ஸ் அண்ட் லிப் லாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த ஒரு ஸ்ட்ராங் எமோஷனல் கனெக்ட் இதுல லைட்டா மிஸ் ஆன ஃபீல். ஓவராலா பார்த்தா சில லாக்ஸ் அண்ட் லாஜிக்ஸ் தவிர ஸ்டார்ட் டு எண்ட் ஸ்கிரீன் பிளே நல்லாவே எங்கேஜிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சேம் எசன்ஸோட ஒரு ப்ராப்பர் சீக்வலா எடுத்திருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த எமோஷனல் இம்பாக்ட் மிஸ்ஸிங். லாஜிக்ஸ் பார்க்காத ரொமான்டிக் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஹசின் தில்ருபா பார்க்கலன்னா பார்த்துட்டு அது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த ஃபிர் ரஹி ஹசின் தில்ருபாவையும் மீட் பண்ணலாம்.